இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு கருத்தை சொல்கிறார். சிறியோர் பாவத்தில் விழுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. சிறியோர் என்று சொல்கிற பொழுது சிறு குழந்தைகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஏனோதானோவென்று இருக்கிறவர்கள், இப்படியா அப்படியா விசுவாசத்திலே ஆழமாக வேறு ஊன்றாதவர்கள், விசுவாச குறைபாடோடு இருக்கிறவர்கள், மதத்திலோ திருவழிபாட்டு நிகழ்வுகளிலோ அதிக பிடிப்பில்லாமல் இருக்கிறவர்கள், எந்த விதமான பாவங்களை செய்வதற்கு பிறருக்கு நாம் உதவியாக இருக்கக்கூடாது. அது இன்னும் பெரிய தண்டனை. நாம் செய்வது வேற, நாம் நம்முடைய குறைபாடுகள் பலவீனங்களால் பாவத்தோடு இருப்பது வேற. பிறருக்கு இது உடனே நிறைய பாவங்கள் இருக்குது. திருட்டு, ஏமாற்றுதல், பொய் சாட்சி சொல்லுதல், பாலியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், எதிலுமே நாம் காரணமாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் வாசகத்திலே புனித யாக்கோபு மற்றொன்றை சொல்கிறார். ஏழைகளுடைய குரல் ஆண்டவரிடம் சென்று அடைகிறது. ஆண்டவர் கேட்கிறார். எனவே பணம், பதவி, அதிகாரம் இதை வைத்து ஏழைகளை துன்புறுத்தக்கூடாது. அங்கே நேர்மையோடும் உண்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும். அதையும் இந்த வாசகம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே நாம் யார் பாவம் செய்யவும் காரணம் இல்லாமல் நாம் தான் அவர்களை அழைத்து செல்ல அல்லது அதற்கு உதவியாக இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. நமக்கு கீழ் உள்ளவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஏழைகள் அல்லது கஷ்டத்தில் இருப்பவர்கள், ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையிலே அவர்கள் புண்ணியவான்கள். அவர்களை மீண்டும் சமுதாயத்தோடு சேர்ந்து நாம் வஞ்சிக்கக்கூடாது. அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.